அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ எங்கள் ஏரியாவெல்லாம் சரியான மழை பெய்யுது, அடமழை போல். வெளியே இறங்கக்கூடாது, அப்படி மழை. இந்த மழை டைம் நீங்கள் டீயோ பிளேன்ட்டு பதிலாக எப்படியும் கோப்பியை தான் விரும்பி குடிப்பீங்க. அந்த கோப்பி பவுடர் நான் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் செஞ்சுக்கிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோப்பி பவுடர் செய்கிறதுக்கு நான் பேரிச்சம்பழம் விதை தான் எடுத்துட்டேன். இது எங்களோட நோன்பு காலத்தில் இஃப்தார் டைமுக்கு நான் எடுத்தது. அதில் ஒவ்வொரு நாளும் சேர்த்து வச்சிருந்தது. அதை நல்லா கழுவி காய வச்சு நான் வச்சுருந்தேன். இப்போ அதைத்தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதோட கோப்பி விதையும் ஒரு 100 கிராம் போல் எடுத்துட்டேன். இந்த பெரிச்சம்பழம் விதை ஒரு 350 கிராம் போல் இருந்துச்சு. அதோட வெந்தயம் 100. இந்த அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இதோட சுக்கு எடுத்துக்கோங்க. அதோட ஏலக்காய் ஒரு 10 மட்டும். அதோட மல்லி விதை எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு தாச்சி அடுப்பில் வச்சு ஒரு ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியத்துக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு கைவிடாமல் என்னப்படி வறுத்துட்டே இருக்கணும். நீங்கள் இந்த வறுக்கிற டைமுக்கு தீஞ்சிராமைக்கு கருகிராமைக்கு வறுக்க பாருங்க. இதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கைவிடாமல் இன்னப்படி வறுத்து எடுத்துகிட்டே இருங்க. இந்த கலர் வர சொல்ல நீங்கள் இறக்கி ஆற வச்சுடுங்க. இன்னப்படி ஒரு பிளேட் ஒன்றில் சரி, ஒரு ட்ரே ஒன்றில் சரி போட்டுக்கோங்க. நான் சஹனில் அப்படியே கொட்டிவிட்டேன். இப்போ அடுத்து நாங்கள் கோப்பியத்தான் வறுத்தெடுக்க போகிறோம். இந்த கோப்பி வறுக்கு ஊரே மணக்கும். கோப்பி வறுக்கு எங்கன்ட்டு அப்படி மனம் அடித்தோம். இந்த கோப்பி வறுபட்டு வர சொல்ல இதை நல்லா கல் மண் போக கழுகி நீங்கள் காய வச்சுக்கோங்க. இந்த கோப்பி நல்லா கருகிராமைக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். அந்த கருகிட்டால் அதில் நீங்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த கருகிராமல் இருக்கணும் வறுக்கிறதுகள் எல்லாம். அடுத்து மல்லி விதை, அதையும் நீங்கள் என்னப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரு ப்ரௌன் கலர் வரசெல்லாம் நீங்கள் இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ இதோட கலர் இது போதும். இதை நான் இப்போ இறக்கி அதோடய போட்டுட்டேன். அதோட வெந்தயம் நீங்கள் அதையும் டக்குன்னு வறுத்தெடுத்துடலாம். அது அவசரமாக வறுபற்றும். இதுக்கு மிச்ச நேரம் போடல. இதை நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் கல்லுகளையும் தான் நீங்கள் இதையும் கழுகி காய வச்சுக்கணும் எல்லாம். அதோட சுக்கை நீங்கள் சுக்குண்டா இந்த பச்சை இஞ்சி காஞ்ச இஞ்சி எல்லாம் ஒன்று தான் இல்லை. இதே நல்லா வறுத்தெடுத்து வறுபட்டு வரைசல் அதோட ஏலக்காய் போட்டு அதையும் வறுத்தெடுத்துக்கோங்க. எல்லாம் வறுபட்டு ஆற வச்சின பிறகு நான் இதை அரிச்செடுக்கிறதுக்கு ஒரு தட்டை சிறகு பண்ணேன். ஒரு பவுலில் இன்னப்படி ஒரு சில்க் துணியை போட்டு நீங்கள் இப்படி கட்டி எடுத்துக்கோங்க. கொட்டன் துணியோடு இந்த சில்க் துணி தான் நல்லா அரிபட்டு வரும். உங்களோட மிக்ஸி ஜாரில் நீங்கள் சின்ன மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுத்துக்கலாம். உங்களுக்கு சூடாயினா மிக்ஸி அப்படியே ஆற வச்சுட்டு திருப்பி போட்டு அரைச்செடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. நான் இதை அரைச்செடுக்க சொல்லி அப்படியே கரண்ட்டும் போயிட்டு அப்போ அடுத்த நாள் தான் இதை மில்லில் கொடுத்து அரைச்செடுத்துட்டேன். ஏண்டா எங்களோட ஏரியாவில் 2 நாள் கரண்ட்டும் இல்லாதால் இப்படியே இது நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கையால் அரிபட்ட பிறகு அது மேலே கப்பி மாதிரி வரும். அதை திரும்ப நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சில்க் துணியை போட்டு கட்டுற டைமுக்கு நீங்கள் ஒரு கொட்டன் துணியை போட்டு நல்லா கட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா அது இறுக்கமாக நிற்கும். இப்போ நான் எல்லாம் பவுடர் பண்ணின பிறகு ஆட்டியேன் இப்படின்ட்டு இப்படி தான் இருந்த கோப்பி பவுடர். நாங்கள் கொஞ்சம் பொருட்களை கொண்டு அந்த கோப்பி பவுடரை எடுத்தா கூடுதலான பொருளை எங்களுக்கு எடுக்கலாம். இப்போ நான் இது ஒரு ஏட்டம் கண்டனரில் போட்டு வைக்கிறேன். நல்லா பொட்டில் நீங்கள் கழுவி நல்லா காய வச்சுக்கோங்க. 6 மாதம் காலமானாலும் இந்த கோப்பி பவுடர் உங்களுக்கு இடாமல் வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய பொட்டில் ஒன்றையும் சின்னத்தில் ஒன்றையும் போட்டு வச்சுட்டேன். எங்களுக்கு அன்றாட தேவைக்கு சின்னத்தை எடுத்துக்கலும் முடியாச்சாலும் பெரியதுலேருந்து போட்டுக்கலும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை இந்த கோப்பி பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.